அரியக்குடி, புத்தூர் போன்ற எண்ணற்ற கிராமத்து இளைஞர்களுக்கு இயல்பிலேயே ஒற்றுமை உணர்வு இருக்கிறது. உழைக்கும் எண்ணமும் மேலோங்கி நிற்கிறது. அது தொடர வேண்டும் என்பதில்தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அது குறித்துத்தான் நாம் பேசவிருக்கிறோம். சதீஷ், இப்போ உங்க கிராமத்து மக்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க? ஏற்கனவே இருந்த 2 கேணியில் வந்து தண்ணி இப்போ அதிகமாக கிடைக்காதனால ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற கேணியில் ஓரளவுக்கு தண்ணி ஒரு 2 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் தண்ணி கிடக்கு. அதனால் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக அந்த தண்ணியை அள்ளிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலும் இந்த மழை பெஞ்சு அந்த காரணங்கள் வந்தால் இன்னும் நிலத்தடி நீர் மட்டும் வந்து அதிகமாக உயருங்கிற நம்பிக்கை இருக்குது. திரு சேகர் ராகவன், நீங்கள் அந்த காட்சி பதிவெல்லாம் பார்த்தீங்க. உங்களுடைய ஆலோசனைகள் என்ன உங்களுக்கு? முதல்ல இந்த இளைஞர்களை பாராட்டணும். இது ரொம்ப ஒரு மகத்தான ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க. இதை பார்த்து மற்ற கிராமங்களும் இந்த மாதிரி இளைஞர்கள் முன்னுக்கு வந்து, ஏன்னா இப்போ என்ன ஆகுது, எங்களை போன்ற வயதானவர்கள் தான் இந்த மழைநீர் சேமிப்பை பற்றி பேசிட்டு வரோம், நீரை பற்றி பேசிட்டு வரோம்னு சொல்லி எனக்கு ஒரு கவலை இருந்தது. இப்போது இவங்களை பார்த்ததுக்கப்புறம் அந்த கவலை எனக்கு போயிடுது. நீரின் முக்கிய ஆதாரம் வந்து மழை தான். அந்த மழை நீரை சேமித்தா தான் நமக்கு நிலத்தடி நீரையும் காப்பாற்ற முடியும். இல்லை இந்த சர்ஃபேஸ் வாட்டர் பாடிஸ்ன்னு சொல்கிறோம், ஏரிகள், குளங்கள், ஊரணிகள், இதுலேயும் தண்ணி பார்க்க முடியும். அதை ஆழமாக நம்ம மனசில் பதிவு பண்ணிக்கணும். இந்த மழைநீர் சேமிப்புக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்? இதில் மழைநீர் சேமிப்பில் ஒன்று சொல்லுவாங்க, ஓடுற மழை நீரை நடக்க வைக்கணும், நடக்கிற மழை நீரை நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்னா, நம்ம கிராமங்களில் பெய்கிற மழை நம்ம கிராமத்தை விட்டு வெளியில் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கணும். இது என்ன இருக்குது, இன்றைக்கி தான் வந்து நம்ம ராமநாதபுரம் வந்து ஒரு தண்ணி கிடைக்காத ஒரு மாவட்டமாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் சரித்திரத்தில் அப்படி இல்லவே இல்லை. அதிகமாக ஏரிகள், கண்மாய்கள் இருந்த ஒரு மாவட்டம் ராமநாதபுரம் தான். என்கிட்ட ஒரு ஏரியல் ஃபோட்டோகிராஃப் ஒன்று இருக்குது. அதில் ஏரிகளெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதில் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஏரியல் ஃபோட்டோகிராஃப் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய நீர்நிலைகளில் தண்ணி இருக்கிற மாதிரி அதில் தெரியுது. இது நாளடைவில் ஏதோ ஒரு காரணங்களுக்காக, பல காரணங்களுக்காக இந்த மாதிரியே ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க அவங்க. ஸோ திருப்பி இதை கண்டிப்பாக அவங்க பாஸ்ட் க்ளோரிக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை தான் செய்யணும் அவங்க. இப்போ வந்து நம்மளே சொல்கிறோம், மேல் ஊற்று கீழ் ஊற்றுலாம் பேசுகிறோம். இதில் இன்னும் அவங்க என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நிலத்தடி நீர் வந்து 2 லேயரில் கிடைக்குது. மேல் ஊற்றுன்னு சொல்கிறோம், அதை இங்கே ஆங்கிலத்தில் வந்து ஷாலோ கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ்னு சொல்லுவோம், இன்னொன்று டீப் கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ்னு சொல்லுவோம். இதை பிரிக்கிறது வந்து இந்த கடினப்பாறை தான். கடினப்பாறைக்கு மேலே ஒரு ஊற்று இருக்கும், கடினப்பாறைக்குள்ளே ஒரு ஊற்று இருக்கும். இதை மழைநீர் சேமிப்பினால் தக்க வச்சு கொள்ள வேண்டியது வந்து மேல் ஊற்று தான். கீழ் ஊற்று நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து இந்த வெடிப்பின் மூலமாக தான் தண்ணி நகருது. ஹார்ட் ராக்கில் வெடிப்புகள் இருக்கும். ஸோ நமக்கு வீட்டில் கிடைக்கிற ஹார்ட் ராக் வாட்டர் எங்கேருந்தோ பல கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கும். அதனால் இந்த ஷாலோ கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் இல்லை மேல் ஊற்றை வந்து காப்பாற்றிக்கணும். இதுக்கு அவங்க முக்கியமாக எடுக்க வேண்டிய ஒரு நடவடிக்கை வந்து அந்த ஏரிகளை பலப்படுத்தணும். அது ஒரு ஏரியா இருந்தாலும் சரி, 2 ஏரியா இருந்தாலும் சரி, அதுலேருந்து எப்படிலாம் தண்ணி வெளியில் போகுது, மழை பெஞ்சால் அந்த ஏரியில் தண்ணி நிற்கிதா இல்லை ஓடி போயிடுதா, அது ஓடி போச்சுன்னா அது ஏன் ஓடுது, அதுக்கு எப்படி நம்ம அதை தடுத்து நிறுத்தலாம், அப்படியான ஒரு நடவடிக்கைகளில் இவங்க ஈடுபடணும். சரி, இந்த மழைநீர் சேகரிப்புக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்கள் ஊரில்? அந்த ஊரணி முழுவதும் வந்து சுக்காமண் சுண்ணாம்பு கற்களால் ஆனது சார். அதனால் வந்து போதுமான நீர்ப்பரப்பு வந்து அதில் தங்க மாட்டேங்குது. மணல் பகுதி மாதிரி இருந்தால் இடைவெளியாக தண்ணி சுண்ணாம்பு காட்டில் அந்த சுக்காம்பு வந்து தண்ணி இப்பெல்லாம் உறிஞ்சிக்கிறது. அதனால நிலத்தடி வந்து அங்கே ஊரணி ஃபுல்லாகவே இருக்கிறது இல்லை சார். மேலும் அந்த ஊரணி சுற்றுப்பரப்பு சுற்றிலும் கருவேல மரங்கள் அதிகமாக இருப்பதனால் நம்ம எங்கள் ஊருடைய நீர்மட்டம் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது சார். அதனால் நாங்கள் கருவேல மரத்தை நீக்கிறதுக்கான ஒரு பணி நடந்துகிட்டு இருக்கு சார். இப்போ இவங்க செய்ய வேண்டியதெல்லாம் இவங்க ஓரளவுக்கு தங்கள் அறிந்த வரைக்கும் செஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம செய்து கொடுத்ததும் ஒரு உதவியாக, ஒரு உற்சாகப்படுத்தணும், அவங்க ஒன்றும் சேர்ந்து அழகாக செஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் இது ஒரு தற்காலிகமான தீர்வாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். ஒரு நிரந்தரமான தீர்வு, அடிப்படை உரிமை அவங்களுக்கு கிடைக்கணும். அவங்க என்ன செய்யணும், யார்கிட்ட எப்படி கேட்கணுங்கிற ஆலோசனைகளை சொல்லுங்கள். அதுதாங்க, இந்த கண்மாயை எப்படியெல்லாம் புதுப்பிக்கலாம், கண்மாயில் என்ன குறைகள் இருக்குது, அந்த பண்டுன்னு சொல்லுவாங்க, அதில் ஏதாவது உடைப்பு இருந்து அது வழியாக தண்ணி வெளியில் போயிடுதா, இதை கொஞ்சம் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும். அப்படி பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் பிடபிள்யூடி தான் வந்து இந்த கண்மாயெல்லாம்
பாதுகாக்கிற ஒரு இது. எந்தெந்த அமைப்புகள் மூலமாக இவங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன். இதில் குறிப்பாக மதுரையில் தானம் அறக்கட்டளைன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அவங்கள நீங்கள் அணுகலாம். அவங்க மெயினாக அவங்க என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கண்மாயெல்லாம் புதுப்பிக்கிறது, திருப்பி அந்த கண்மாயில் வந்து அந்த மக்களினுடைய ஈடுபாடை கொண்டு வர்றது. கண்மாய்களை மதுரையை சுற்றி எடுத்து அதை வந்து புதுப்பித்து அது திருப்பி அந்த கிராம மக்களே ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ண சொல்லி, ஒரு ஏரி கமிட்டின்னு சொல்லி ஃபார்ம் பண்ண சொல்லி, டேங்க் இரிகேஷன் டேங்க் கமிட்டின்னு சொல்லி அவங்கள நீங்கள் தான் இனிமேல் அதை பராமரிக்கணும்னு சொல்லி அந்த உரிமையை வாங்கி தராங்க. அதே மாதிரி ஊரடிகளை புதுப்பிக்கிறதுலையும் இந்த தானம் அறக்கட்டளை நிறைய பண்ணிகிட்ருக்குறாங்க. இது மாதிரி தான அறக்கட்டளை இருக்கிறது யாருக்குமே தெரியாது. எங்களுக்கு அதை விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ஐயாக்கா மிக்க நன்றி. கண்டிப்பாக நாங்கள் மதுரையில் போய் கண்டிப்பாக அவங்களை மீட் பண்ணி எங்களுக்கு தேவையானதை நாங்கள் பண்ணிக்கிறோம் அவங்கள்ட்ட இருந்து. நிச்சயமா கிணத்தை வெட்டுறது மட்டும் இல்லை, அதில் தண்ணியையும் நீங்கள் நினைச்சா வரவழைக்க முடியுங்கிறது தான் இதில் உள்ள கருத்து. இவங்க தங்களுக்கு தேவையானதை இந்த மாதிரி செஞ்சு சாதிச்சுக்குவாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அது வந்து நான் தான் முதலே சொன்ன மாதிரி இந்த மாதிரி இளைஞர்கள் முன்னுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரம். இப்போ நான் தான் யோசிப்பேன், நம்ம காலத்துக்கு அப்புறம் இந்த மழைநீர் சேமிப்பு யாரா எடுத்து போட்டு செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு கவலை இவ்வளோ நாள் இருந்தது. இப்போ அந்த கவலை எனக்கு கம்ப்ளீட்டாக போயிடுது. சுவாமி விவேகானந்தர் சொன்னாராம், எனக்கு 100 இளைஞர்களை கொடு, நான் இந்த நாட்டையே மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதில் 30 இப்போ வந்துடுச்சு. உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. அரியக்குடி புத்தூர் கிராமத்தினர் தங்கள் அடிப்படை நீர் தேவையை பூர்த்தி செய்ய தாங்களே ஒரு வழியை அமைத்துக் கொண்டார்கள். ஒட்டுமொத்த மனித சமூகம் செய்யும் தவறுகள் இப்படி சில கிராமத்தினர் மேல் வந்து விடுகிறது. மேலோடும் ஆறுகளை வரல வைத்ததோடு அல்லாமல் இயற்கை அன்னை நிலத்தடியில் ஒளித்து வைத்திருக்கும் நீரையும் வேட்டையாடி கொண்டிருக்கிறோம். புதிய பாலைவனத்தை உருவாக்கிய பெருமை வேண்டுமானால் இதன் மூலம் வந்து சேருமே தவிர அடுத்த தலைமுறைக்கு ஒரு அழகிய சோலையை விட்டுச் செல்ல இயலாது. கவலை என்பது இதில் வர வேண்டும் நம் ஒவ்வொருவருக்கும். சேமிப்போம் இனியாவது பணத்தை அல்ல, நீரை. வணக்கம். உதவ முடியும் என்று நினைக்கும் உள்ளங்கள் உடனடியாக பதிவு செய்யுங்கள். இந்நிகழ்ச்சியின் பிரத்யேக இணையதளம் www.நம்மால்முடியும்நம்பு.in. புதிய தலைமுறை இணையதளம் வாயிலாகவும் பதிவு செய்யலாம். www.புதியதலைமுறை.tv. நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். உங்கள் பகுதியிலும் மாற்றங்களை ஏற்படுத்த விரும்புகிறீர்களா? தகவல்களை தெரிவிக்க வேண்டிய முகவரி: புதிய தலைமுறை தொலைக்காட்சி, நம்மால் முடியும் நம்பு, 25A NP தொழிற்பேட்டை, ஈக்காட்டு தாங்கல், சென்னை 6,32,000. மின்னஞ்சல் முகவரி: nambu@pudiyathalaimurai.tv.